பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு சிறிய கதை ஒன்று கூறப் போகிறேன். ஓ, இன்று கதை கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு அப்பா தனது 3 மகன்களுக்கு தனது வேலையை யாருக்கு கொடுப்பது என்று ஒரு சந்தேகம். அதனால் புத்த மடத்தில் புத்த பிட்சுக்கள் இருக்கும் இடத்தில் 100 சீப்புகளை ஆளுக்கு 100 சீப்புகளை கொடுத்து 20 நாட்களுக்குள் விற்று வர வேண்டும் என்று கூறினார். அவர்களும் புத்த பிட்சுகள் மொட்டை அடித்திருப்பார்கள், எப்படி விற்பது என்று சந்தேகத்துடன் 20 நாட்களும் அந்த 100 சீப்புகளை கொண்டு போய் விற்று கொண்டே இருந்தார்கள். 20 நாட்களும் கலைந்து விட்டது. 20 நாட்களுக்கு பிறகு தனது அப்பா 3 மகன்களையும் அழைத்து முதல் மகனிடம், நீ எத்தனை சீப்புகளை விற்றாய் என்று கேட்டார். நான் 1 சீப்பை விற்றேன் என்று கூறினார். எப்படி என்று அப்பா கேட்கும் போது 20 நாட்களும் அங்கே போய் நின்றேன். ஒரு புத்த பிட்சு தன்னை நினைத்து பாவமாக இருக்கிறது என்று எண்ணி 1 சீப்பை வாங்கி கொண்டு சென்றார். 2வது மகனிடம் கூப்பிட்டு கேட்டார், எத்தனை சீப்புகளை விற்றாய் என்று. அதற்கு 2வது மகன் கூறினார், 4 சீப்புகளை விற்றேன் என்று. எப்படி விற்றாய் என்று கேட்கும்போது, சீப்புகளை தலை சீவ மட்டுமின்றி முதுகு சொறியவும் உபயோகிக்கலாம் என்று கூறி விற்றேன் என்று கூறினார். 3வது மகனை கூப்பிட்டு கேட்டார், எத்தனை சீப்புகள் விற்றாய் என்று. நான் 3 நாட்களில் நீங்கள் கொடுத்த 100 சீப்புகளையும் விற்று விட்டேன் என்று கூறினார். எப்படி என்று அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி என்று கேட்டார். நான் சீப்புகளில் புத்தனின் வாசகங்களை எழுதினேன். புத்த மடத்தில் உள்ள புத்த பிட்சுகளுக்கு இதை உங்கள் இடத்தில் வரும் அன்பர்களுக்கு கொடுங்கள் பரிசாக என்று கூறினேன். இதனால் புத்த மதம் பரவும் என்று கூறினேன். அதனால் புத்த மடத்தில் உள்ள அனைவரும் 3 நாட்களில் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். இதனால் அப்பாவுக்கு இவனின் சாமர்த்தியத்தை கண்டு இவனிடமே வேலையை ஒப்படைத்தார். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி தெரியும், காட்சி தெரிந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், துன்பங்கள் அனைத்தும் நீங்கினால் வாழ்வு நலமாம். வாழத்தான் இந்த வாழ்வு உள்ளது. வாழ்வதற்காக இங்கு பல வழிகள் உள்ளதா இந்த பூமியில். கடலும் சோலையாகும், அதில் நீ விரும்பினால் நீந்தியும் வரலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து அன்பர்களுக்கும் இனிய நன்றி தெரிவித்து இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.